முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் திரையரங்குகள் விழாக்கோலம் பூண்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்கிட கேட்கலாம். ரகுபதி, தொடர்ந்து விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான திரையரங்குகளில் இந்த திரைப்படமானது வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1000க்கும் மேற்பட்ட திரையில் இந்த திரைப்படமானது திரையிடப்படுகிறது. மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை முதல் காட்சியானது அதிகாலையாக வெளியாகிவிடும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை முதல் காட்சி என்பது காலை 9 மணிக்கு தான் தொடங்கும். அந்த நேரத்தில் தற்பொழுது முதல் காட்சியானது தமிழகம் முழுவதற்கும் தொடங்கி இருக்கிறது. இதற்கு முன்பாக அந்த ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான திரையரங்குகளில் பேனர்கள் வைத்தும், பாலபிஷேகம் வைத்தும், கேக் வெட்டியும், அதே போல பேனர்கள் கட்டியும் திரைப்படத்தை திருவிழா கோலமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் எங்கவென்றால் சென்னையில் இருக்கக்கூடிய காசி திரையரங்கில் தான். இந்த திரையரங்கில் அதிகாலை முதலே திரைப்படத்தை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் மேலதளங்கள் வைத்து பேனர்கள் கட்டி ஒரு திருவிழாவை எப்படி கொண்டாடுவோமோ அதே போல இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக விஜயின் ஜனநாயகன் படம் என்பது அவருடைய திரைப்பயணத்தில் கடைசி திரைப்படம் என்பதால் இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் அவர்களுக்கு இது ஒரு ஃபேர்வெல் படமாக இருக்க வேண்டும் என்பதால் ரசிகர்கள் மிகுந்த அந்த ஒரு சோகத்துடனே இந்த படத்தை பார்க்கிறதுக்கு வருகிறார்கள். ஏனென்றால் இனிமேல் அவர் திரை வாழ்க்கையை விட்டு அரசியலுக்கு முழுவதுமாக சென்று விட்டார். அவருடைய திரைப்பயணத்தில் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து திரையரங்குக்குள் சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேற்பட்ட மணி நேரம் இந்த படமானது ஓடப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் முதல் காட்சியை பார்த்து ரசிக்கும் அமைச்சர்கள். தொடர்ந்து புதுக்கோட்டையில் உள்ள திரையரங்கில் கண்ணீர் சிந்தியபடி ஜனநாயகன் படம் பார்க்கிறார் அமைச்சர் முகமது பர்வேஸ். தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம் ரகுபதி. வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் என்பது முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படம். இதற்கு பின்பு அவர் திரைப்படங்களில் நடிக்க மாட்டார், முழுவதுமாக அரசியலுக்கு வந்துவிட்டார். இந்த நிலையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு சென்று விஜய் அவர்களுடைய படத்தை பார்த்து அவருக்கு அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் புதுக்கோட்டையில் அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள் விஜயின் படங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அந்த படத்தை பார்த்து ரசித்து வருகிறார். ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் ரசிகராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகியாக செயல்பட்டார். அதன் பிறகு ஒரு மாவட்ட செயலாளராக செயல்பட்டார். அதன் பிறகு ஒரு எம்எல்ஏவாக, அதன் பிறகு அமைச்சராக என தொடர்ந்து விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலுமே அவர் கூட இருந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் மிகவும் அதிகமாக இருந்தது ஒரு ரசிகராக தான் தற்போது வரை இருந்திருக்கிறார் என்று பல இடங்களில் கூறியிருக்கிறார். இதனிலையில் புதுக்கோட்டையில் படம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டு படத்தை பார்க்கிறார். ஏனென்றால் விஜயன் அவர்களுடைய கடைசி திரைப்படம் என்பதால் இதற்கு பிறகு அவர் திரையில் தோன்ற மாட்டார் என்பது போல பல்வேறு கட்டங்கள் இருக்கிறது. இந்த நிலையில் அது சோகத்துடன் கண்ணீர் மல்க அந்த முகமது பர்வேஸ் அவர்கள் விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை புதுக்கோட்டையில் பார்த்து வருகிறார்கள் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் என்பதால் இதற்கு பிறகு அவருடைய நடிப்பு என்பது திரையில் வராது, புது படங்களில் நடிக்க மாட்டார் என்ற பிறகு அவர் ஒரு ரசிகராக தற்பொழுது படம் பார்த்து வருகிறார் அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள். இந்த நிலையில் அவரை அறியாமலேயே அவர் கண்ணீர் மல்க விஜய் அவர்களுடைய படத்தை பார்ப்பது என்பது அனைத்து ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு கனத்த இதயத்தோடு ஒரு படம் பார்க்கக்கூடிய அமைச்சருக்கு ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு ரசிகராக தொடர்ந்து அவருடைய பல்வேறு படங்களுக்கு கட் அவுட் கட்டியிருப்பார், பாலாபிஷேகம் செய்திருப்பார், ஒரு பல கொண்டாட்டங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.